கூட்டணிக்கு கடை விரித்தும் யாரும் வரவில்லை என்றால் வாங்க வாங்க என்று எடப்பாடி பழனிசாமி அழைக்கத்தான் செய்வார் என்று அமைச்சர் துரைமுருகன் விமர்சித்துள்ளார். வேலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவிரி கோதாவரி பற்றி எடப்பாடி பழனிசாமிக்கு எதுவும் தெரியாது என்றும் ஊர் ஊராக சென்று எதையாவது பேசிக் கொண்டிருக்க கூடாது எனவும் தெரிவித்தார். பாய் பாய் ஸ்டாலின் என்று எடப்பாடி பழனிசாமி பேசி வருவது குறித்த கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் துரைமுருகன், அந்த அளவிற்கு எடப்பாடி பழனிசாமி வந்துவிட்டாரா என சிரித்துள்ளார். ஒரு பக்கம் அதிமுக அன்வர் ராஜா வெளியேறி திமுக இணையறாரு, மறுபக்கம் எடப்பாடி போற இடத்துல எல்லாம் சீமான் விஜய் எங்க கூட்டணிக்கு வரணும்னு பேசிட்டு இருக்காரு. கடைபிடிச்சு 4 பேர் வரலாம், 4 பேர் வரலாம், கடைபிடிச்சு வச்சுட்டு என்ன பண்ற, யார் வரலாம், வாங்க வாங்க சார், என்ன சார் வாங்க சார். அதிமுக கூட்டணியில் இடையே மறுப்பு தெரிவித்துள்ள சீமான், நாங்கள் ஓரணி அல்ல, திமுகவை எதிர்க்கும் ஒரே அணி என்று தெரிவித்துள்ளார். திமுகவிற்கு எதிரான அணிகள் ஒன்றிணைய வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அழைப்பு விடுத்திருந்தார். இந்நிலையில் இது தொடர்பாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த சீமான், நாம் தமிழர் கட்சி வரும் சட்டமன்ற தேர்தலில் வழக்கம் போல் தனித்துதான் போட்டியிடும் என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தேர்தல் வர இன்னும் 8 மாதங்கள் இருக்கும் நிலையில் நடக்கப் போவதை பொறுத்திருந்து பாருங்கள் என்று சீமான் பதிலளித்தார். அதிமுக கூட்டணியில் இணைய மறுப்பு தெரிவித்துள்ள சீமான், நாங்கள் ஓர் அணி அல்ல, திமுகவை எதிர்க்கும் ஒரே அணி என்றும் கூறியுள்ளார்.